ஐபி ஸ்பீக்கரை எப்படி நம்ம வந்து மொபைலில் கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான பேசிக் வீடியோ இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்பீக்கர்ஸை ஜியோ லாகின் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்பீக்கர்ஸில் நீங்கள் பிளாட்ஃபார்ம் போய்க்கணும். பிளாட்ஃபார்மில் ஹிக் கனெக்ட் எனேபிள் பண்ணிவிடுங்க. ஹிக் கனெக்ட் எனேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பீக்கர்ஸ்க்கு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி கொடுத்துருங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதோட சீக்ரெட் கீ கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் கொடுங்க. ஒன்ஸ் ரெஃப்ரெஷ் கொடுத்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டியில் எந்த இஷ்யூமே இல்லை அப்படின்னா டிவைஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆன்லைனில் வந்துடும். ஸோ ஆன்லைனில் வந்ததுக்கப்புறம் ஸ்பீக்கரை மினிமைஸ் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் அப்ளிகேஷனில் ஹிக் கனெக்ட் அக்கௌண்ட் லாகின் பண்ணிக்கோங்க. ஹிக் கனெக்ட் அக்கௌண்ட் லாகின் பண்ணிவிட்டு உங்களோட பிளாட்ஃபார்மில் போய்ட்டு அந்த பிளாட்ஃபார்மோட சீரியல் நம்பர் கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த டிவைஸ்க்கான உங்களுக்கு மாடல் நம்பர்ஸ் ப்ளஸ் வெரிஃபிகேஷன்ஸ் கோட் கேட்கும். அந்த வெரிஃபிகேஷன்ஸ் கோட் நம்ம ஜியோவில் கொடுத்தது எங்கே எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிவைஸ் பேஜ் கொண்டு போய்டும். ஸோ இப்போ டிவைஸ் உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சு. டிவைஸ் ஆட் ஆனதுக்கப்புறம் என்னென்ன செட்டிங்ஸ் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆடியோ ஃபைல் இம்போர்ட் பண்ணலாம். அந்த ஸ்பீக்கர்ஸோட ஷெட்யூல் ப்ராட்காஸ்ட் கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு டைமிங் ஜோன் இதெல்லாம் வந்து நம்ம பேசிக் கான்ஃபிகரேஷன் செக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் அந்த ஸ்பீக்கரோட வால்யூம் செட்டிங்ஸ் நம்ம செக் பண்ணிக்கிறோம். என்ன வால்யூம் வேணும், எந்த லொக்கேஷனில் எந்த ஸ்பீக்கருக்கு என்ன வால்யூம் டிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம டிஃபைன் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஆடியோ கண்டென்ட் நம்ம வந்து எப்படி மொபைல் அப்ளிகேஷன் இந்த ஸ்பீக்கர்ஸ் புஷ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் எய்தர் உங்களோட மொபைலில் நீங்கள் வந்து டேட்டா வச்சுருந்தீங்கனாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது சோர்ஸ் மூலியமாக பென்ட்ரைவ் மூலியமாக வச்சுருந்தீங்கனாலும் அதை மொபைலுக்கு இம்போர்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் டேரெக்டாக இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் அந்த ஆடியோ ஃபைல் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஆடியோ ஃபைல் அப்படிங்கிறது ஹிக் கனெக்ட்டில் நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களோட ஃபைல் பார்த்து சூஸ் ஆகும். அந்த ஃபைல் பார்த்துல என்ன ஆடியோ வாலெட் வேணுமோ அந்த ஆடியோவை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்பீக்கர்ஸ்க்கு அப்லோட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து எப்படி நீங்கள் அந்த ஷெட்யூல்டு ப்ராட்காஸ்ட்டு கான்ஃபிகர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம ஆடியோ ஃபைல் இம்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஆடியோ ஃபைலை என்ன டைமில் கான்ஃபிகர் பண்ணணும், என்ன டைமில் நம்ம வந்து ப்ராட்காஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ ஸ்டார்ட் டைம் எண்ட் டைம் கொடுத்துட்டு ப்ராட்காஸ்ட் ரேட்டிங் ப்ரையாரிட்டியும் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த ப்ளே மோட வந்து ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அப்படிங்கிறது கேட்கும். இல்லை ஆடியோ ஃபைல் இல்லாமல் நீங்கள் ஸ்பீச் சிந்தசிஸ் கொடுக்க போகிறீங்க, அதாவது நீங்கள் கொடுக்குற டெக்ஸ்ட் வந்து ஆடியோவாக ப்ராட்காஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம நார்மலாக என்ன ஆடியோ கொடுக்குறோமோ என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறோமோ அது உங்களுக்கு ஆடியோ ப்ளே ஆகும். இது ஜஸ்ட்டு ஓவர்வியூ, அதாவது ஷெட்யூல் ப்ராட்காஸ்ட் டைமில் உங்களுக்கு ஆடியோ எப்படி ப்ளே ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் காமிச்சோம். நெக்ஸ்ட்டு வந்து கேமரா கூட எப்படி வந்து அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்பீக்கர்ஸை வந்து இன்டெகிரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் வயா த ஹிக் கனெக்ட். நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் கேமரா ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த கேமராவுக்கு நம்ம அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்பீக்கர்ஸ் மட்டும்தான் நம்ம லிங்கேஜ் பண்ண போகிறோம். நீங்கள் லிங்கேஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் ஜியோவில் நீங்கள் அந்த ஸ்பெசிஃபிக் கேமரா ஓப்பன் பண்ணும்போது கீழே உங்களுக்கு ஆடியோ சிம்பிள் காமிக்கும், ஸ்பீக்கர் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற சிம்பிள் காமிக்கும். ஸோ நீங்கள் அந்த சிம்பிளை சூஸ் பண்ணி நீங்கள் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த ரெஸ்பெக்டிவ் கேமராஸ் கீழே இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு வந்து அந்த லொக்கேஷனில் நீங்கள் மொபைல்லேருந்து பேசக்கூடிய ஆடியோஸ் அங்கே உங்களுக்கு கம்யூனிகேட் ஆகும். தேங்க்யூ.